ஆண்டவர் இந்த மாசத்திற்கென்று கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை வாசியுங்கள். யாத்ராகமம் புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன? அதிசயங்களை செய்வேன். இந்த மாதத்தில் உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஒவ்வொன்றிலையும் நான் அதிசயங்களை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நமக்கும் கொடுக்கிறார். நான் உங்களோடு உடன்படிக்கை பண்றேன், இந்த பூமியில வேற எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாது அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன். அதே வாக்குத்தத்தத்தை தான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில தேவன் அதிசயங்களை செய்ய போகிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்க வாழ்க்கையில தேவன் அதிசயங்களை செய்ய போகிறார். இந்த பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்க வாழ்க்கையில தேவன் அதிசயங்களை செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. நல்ல 2 கைகளை தட்டி. ஆமாம். ஒரு காரியத்தை முடிக்கும் பொழுது தேவன் அதிசயத்தினால முடிப்பார். மீகா 7:15 சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்து தேசத்திலே புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண செய்வேன். 430 வருஷம் முடிஞ்சிருச்சு. அந்த எகிப்து தேசத்தை விட்டு ஜனங்கள் வெளியே வரப்போகிறார்கள். தேவன் வெளியே கொண்டு வரப்போகிறார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போக போகிறார். ஆனால் கர்த்தர் அந்த ஜனங்களை வெறுமையா வெளியே கொண்டு வர விரும்பல. அதிசயத்தோடு ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். அந்த எகிப்து தேசத்தில் அவங்க புறப்பட்ட அந்த கடைசி நாட்களில் ஒரு பெரிய அதிசயத்தை தேவன் செய்தார். எகிப்தியர்கள் எல்லாரும் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள், பொருட்கள், வெள்ளி எல்லாத்தையுமே இந்த இஸ்ரவேல் மக்களை கூப்பிட்டு கொடுத்தார்கள். இதுவரைக்கும் அவங்க உழைப்புக்கு சம்பளத்தை கொடுக்காத, அடிமைப்படுத்தின, ஏமாற்றின அந்த எகிப்தியர்கள் இன்றைக்கு கூப்பிட்டு கொடுத்தார்கள். இவங்க வெள்ளியோடு பொன்னோடு அந்த எகிப்தை விட்டு கடந்து வந்தார்கள். முடிவிலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். 2024வது ஆண்டை நாம் முடிக்க போகிறோம். நாம் கடைசி மாசத்துல வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கும் அந்த ஜனங்களுக்கு அதிசயம் செய்தது போல இந்த ஜனமாகிய நமக்கும் ஆண்டவர் அதிசயங்களை செய்து இந்த ஆண்டை நமக்கு முடித்து தர போகிறார். நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த ஒரு வருஷமும் நீங்க எதிர்பார்த்த அதிசயம் இந்த ஒரு மாசத்துல தேவன் செய்வார். கண்டிப்பா நடக்கும். நீங்க அதிசயத்தோடு தான் புதிய வருஷத்துக்குள்ளே கொண்டு வரப்படுவீர்கள். தேவன் உங்களை வெறுமையா வெளியே கொண்டு வர மாட்டாரு. புதிய ஆண்டுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது அதிசயத்தை பெற்றவர்களாக நல்ல 2 கைகளை தட்டி. நான் எத்தனையோ ஆண்டுகள்ல பார்த்துருக்கிறேன், அந்த டிசம்பர் மாசத்துல திருமணம் அரேஞ்ச் ஆகும், அந்த டிசம்பர் மாசத்துல திருமணம் நடக்கும், அந்த டிசம்பர் மாசத்துல அற்புதம் நடக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். நான் ஒன்றை புரிந்து கொண்டேன், நம்முடைய தேவன் அற்புதத்தோடு நம்மளை புதிய ஆண்டுக்குள்ளே நடத்துகிற தேவன். உங்க வாழ்க்கையிலையும் இந்த மாசத்துல அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும்.
நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேலே கை தட்டி, இயேசுவே எங்களுக்கு நீர் அதிசயம் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம், எங்களுடைய காரியங்கள் அதிசயம் நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்ல தலைக்கு மேலே கை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க. அதுவும் சாதாரணமான அதிசயம் அல்ல, வேற யாருக்கும் செய்த அதிசயம் அல்ல, வேற எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயம். உங்களுக்குன்னு தேவன் ஒரு புதிய அதிசயத்தை செய்வார். அதிசயத்திலையும் புதிய அதிசயம். கர்த்தர் நல்லவர். தேவன் செய்யும் அதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னென்ன அதிசயங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமென். ஒரு 5 காரியத்தை நான் உங்களுக்கு வேகமா சொல்றேன். கர்த்தர் நல்லவர். முதலாவதாக வாசிங்க சங்கீதம் 17:7. சங்கீதம் 17:7. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் நின்று, அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களிலிருந்து உமது வலதுகரத்தினால் தப்புவித்து, உம்முடைய வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். இன்னொரு முறை நல்லா வாசிங்க. உம்மை நம்புகிறவர்கள் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களில் உமது வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபைகளை விளங்க பண்ணும். ஆண்டவர் முதல்ல நமக்கு செய்ய போகிற அதிசயம் என்ன தெரியுமா? அவருடைய கிருபைகளை அளவில்லாமல் நம்ம மேல பொழிய போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபைகளை நம்ம மேல அளவில்லாமல் பொழியும் பொழுது நம்மளை தேவன் ரட்சிக்கிறவராக, அந்த கிருபைகள் நம்மளை ரட்சிக்கும். அதாவது நமக்கு ஆபத்துகளை கொண்டு வருவதற்காக, தீமைகளை கொண்டு வருவதற்காக காத்திருக்கிற அந்த காரியத்திலிருந்து அது நம்மளை ரட்சிக்கும், நம்மளை பாதுகாக்கும், நம்மளை விடுவிக்கும். பிசாசுன்னு ஒருத்தன் கிடக்கிறான். நம்ம ஆண்டவர் அதிசயத்தோடு புதிய ஆண்டுக்குள்ளே அழைத்து செல்ல விரும்புவார். ஆனால் அந்த பிசாசு தன்னுடைய கணக்கை தொடங்க ஆரம்பிப்பான். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள எப்படியாகிலும் சில வேற ஆபத்துக்குள்ள மாட்டிடணும், மரணத்துக்குள்ள கொண்டு போயிடணும், விபத்தை கொண்டு வந்துடணும்னு சொல்லி. அதனால தான் தேவன் அதிசயமான கிருபைகளை நம்ம மேல அளவில்லாமல் ஊற்ற போகிறார். ஆமென். நல்லா 2 கையை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவீங்களா? நிறைய கிருபைகள் ஆண்டவர் தருவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நிறைய கிருபைகளை தேவன் தருவார். நீங்க கர்த்தரை நம்புகிறவர்களே, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் கையிலிருந்து உங்களை தப்புவிக்கிறவராயிருக்கிறார். நமக்கு விரோதமாக எழும்புகிறவன் யாரு? பிசாசு தானே. அவன் கையில இருந்து ஆண்டவர் நம்மளை தப்புவித்து ரட்சித்து புதிய ஆண்டை காண செய்து புதிய ஆண்டிலையும் கர்த்தர் நம்மளை அதிசயமாக நடத்துவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 31:21 கூட அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்களேன். 31:21. கர்த்தர் அரணான நகரத்தின் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை எப்படி விளங்க பண்ணினாராம்? அதிசயமா. அரணான நகரம், பாதுகாப்பு பலமா இருக்கும். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், அரணான நகரத்தில் அதிசயமான கிருபை விளங்கப்ப உங்களை பாதுகாப்புகளை வச்சு கிருபிகளையும் தருவார். உங்களுடைய பாதுகாப்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமென். பெரிய தேச தலைவர்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை விட உங்களுக்கு பாதுகாப்பு பலமாக இருக்கும். அரணான நகரத்தில் கர்த்தர் உங்களை வச்சு
கிருபைகளையும் தந்து ஆண்டவர் உங்களை இந்த மாதத்தில் அப்படியே சூழ்ந்து கொள்வார், பாதுகாத்து கொள்வார். உங்களை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தையும் தப்புவித்து தேவன் ரட்சிப்பார். ஆமென். நல்லா 2 கை தட்டி ஏசப்பாவுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆமென். 2வது ஒரு காரியத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60:15. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடன் 60:5. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரை திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனைகள் உன்னிடத்திற்கு திரும்ப வரும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், பொங்கும். பூரித்தல் என்பது என்ன? பொங்குதல். எது பொங்குமா? உன் இருதயம் அதிசயப்பட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்து உங்க இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்குவார். உங்க இருதயத்தை பொங்க வைப்பார். உங்க இருதயத்தை பூரிப்படைய வைப்பார். அதிசயங்களை செய்து, அற்புதங்களை செய்து, கடற்கரை மணலத்தனையாய் ஆத்துமாக்கள் உன் வசமாய் திரும்பும். நம்முடைய சபைக்கு தேவன் நிறைய ஆத்துமாக்களை கொடுத்து நம்முடைய சபையை மகிழ்ச்சியாக்குவார். என்னை தேவன் மகிழ்ச்சியாக்குவார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் வர வேண்டிய வரவுகளை கொடுத்து அதிசயங்களை செய்து தேவன் உங்கள் இருதயத்தையும் பூரிப்பாக்குவார். உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய துக்கம், உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலை, உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாரம், உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய விசாரம் எல்லாத்தையும் மாற்றி உங்கள் உள்ளத்தில் பூரிப்பை தேவன் கொடுப்பார். உங்கள் உள்ளம் எப்படி ஆகுமா? அதிசயப்பட்டு பூரிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் துக்கத்தை தேவன் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். கவலை, கண்ணீர் எல்லாத்தையும் மாற்றுவார். இதுக்கு முன்னாடி எதிர்பார்த்து ஏமாற்றத்தையும் எதிர்பார்த்து வெட்கத்தையும் சந்தித்து துக்கத்தில் நிரம்பி காணப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இனி வெட்கம் கிடையாது. ஆண்டவர் மகிழ்ச்சியை தரப்போகிறார். அற்புதத்தை பார்த்து, அதிசயத்தை பார்த்து உங்கள் இருதயம் பூரிப்பு அடையும். ஆமென். கர்த்தர் 2வது செய்ய போகிற அற்புதம் அதுதான். கடற்கரையின் திரள் கூட்டம். அதாவது ஒரு ஆச்சரியமான, ஒரு அதிசயமான காரியத்தை, ஒரு வரவை தேவன் நமக்கு கொடுத்து நம்முடைய உள்ளத்தை அதிசயப்படுத்துவார். 3வது ஒரு காரியத்தை வாசியுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 19வது வசனம். மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. தேவன் உங்க வாழ்க்கையில அதிசயத்தை விளங்க செய்ய போகிறார். மனோவாவின் வாழ்க்கையில, மனோவாவின் மனைவியினுடைய வாழ்க்கையில தேவன் அதிசயத்தை விளங்க செய்தது போல உங்க வாழ்க்கையிலையும் அதிசயத்தை விளங்க செய்ய போகிறார். மனோவா அப்படிங்கிறது யார் அப்படின்னா, சிம்சனுடைய அப்பா. அவங்களுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை. கர்த்தருடைய தூதனானவர் ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்கும்
அப்படி சொல்லிட்டு இந்த குழந்தையை இப்படியெல்லாம் வளர்க்கணும், அவன் நசரேனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் மனோவாவின் மனைவியினிடத்தில். மனோவாவின் மனைவி மனோவாவிட்ட சொல்லும் பொழுது அவர் நான் சந்திக்கணும் அப்படின்னு விரும்பின போது அவர் எலிசபெத்துக்கு தரிசனமாகும் பொழுது எலிசபெத்து மனோவாவினுடைய மனைவி வர வைத்து அங்கே பேசி கொண்டு இருப்பாங்க. அப்போ அந்த மனோவா ஒரு வெள்ளாட்டு கடாவையும் போஜன பலியையும் கொண்டு கண்மலையின் மேலே வைப்பார். கண்மலையின் மேலே வைப்பார். அப்படி வைக்கும் பொழுது ஒரு அதிசயம் விளங்கும். அது என்ன அதிசயம் அப்படின்னா, அடுத்த வசனத்தை வாசிங்க. அக்கினி ஜுவாலை அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்பும். அதாவது பலிபீடத்திலிருந்து அக்கினி என்ன செய்யும்? எழும்பும். அதுவும் வானத்துக்கு நேராக எழும்பும். கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு போதும். நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த மாசத்துல நீங்க தரிசிக்க போகிறீங்க. ஆமென். அவரை நீங்க பார்ப்பதுதான் அதிசயம். அவர் உங்களுக்கு வெளிப்படுவதுதான் அதிசயம். மனோவாவின் போஜன பலியையும் மனோவாவின் அந்த ஆட்டு குட்டியையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு மனோவாவுக்கு தரிசனமானது போல வெளிப்பட்டது போல உங்களுக்கும் தேவன் வெளிப்படுவார். நீங்க சர்ச்சில் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது, நீங்க வீடுகளில் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது அங்கே அக்கினி எழும்பும், அபிஷேகம் இறங்கும். அப்படி இறங்கி கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார். நீங்க அவரை காண்பீர்கள். ஆமென். இந்த உலகத்தில் பெரிய அதிசயம் எது தெரியுமா? ஆண்டவரை பார்க்கிறது தான் அதிசயம். என்னை கண்டவன் ஜீவனை கண்டடைகிறான். ஆமென். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். ஆண்டவரை நீங்கள் காணப்போகிறீர்கள். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்களுடைய பலிகளை ஆராதனைகளை தேவன் அங்கீகரிக்க போகிறார். நிச்சயமா உங்களுக்கு தேவன் வெளிப்படுவார். சத்தமா சொல்லுங்க, நிச்சயமா தேவன் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அதிசயங்களை பார்ப்பீர்கள், அற்புதங்களை பார்ப்பீர்கள். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன், நன்றி சொல்லுங்களேன், நன்றி சொல்லுங்களேன். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆண்டவருடைய அதிசயங்களை பார்த்து விட்டீர்கள் என்றால், ஆண்டவரை பார்த்து விட்டீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மனோவாவும் அவருடைய மனைவியும் கர்த்தருடைய தூதனானவரை பார்த்த பின்பு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அவன் நசரேனா இருப்பான்னு சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. சிம்சோனை அவர்கள் பார்த்தார்கள். நீங்கள் ஆண்டவரையும் பார்ப்பீங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதையும் நீங்கள் என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. ஆண்டவரையும் பார்ப்பீங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? மனோவாவின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் அதிசயத்தை விளங்க செய்ய போகிறார், அதிசயத்தை காண செய்ய போகிறார், அதிசயத்தை செய்ய போகிறார். நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்ல கைத்தட்டி தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. தேவாதி தேவனுக்கு ஆமென். இவ்வளவுதான் அவங்க கைத்தட்டு. விசுவாசம் இருந்தா போதும், அதிசயத்தை பார்த்துருவீங்க. நல்லா தான் கை தட்டுங்க. தூக்கச்சடவில் இருக்கிற மாதிரி தெரியுது. நல்லதான் கொஞ்சம் கை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க. அதிசயத்தை பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொல்றாரு ஆண்டவர். நீங்க செலுத்தின பலி, நீங்க செலுத்தின ஆராதனை, நீங்க செலுத்தின ஒவ்வொன்றும் தேவனிடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. அந்த பலிபீடத்திலிருந்து தேவன் வெளிப்படுவார். அவரை நீங்க பார்ப்பீங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அது நிறைவேறுகிறத நீங்க பார்ப்பீங்க.
நல்லா தான் கை தட்டி கொஞ்சம் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு நல்ல கொஞ்சம் ஆவியானவருக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கல. அதிசயம் விளங்கும், அதிசயம் விளங்கும். ஆமென். ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு பிள்ளை, ஒரு பலசாலியான ஒரு பிள்ளை சிம்சோன். மனோவாவுக்கு தேவன் கொடுத்தது மாதிரி உங்களுக்கும் ஒரு மகிமையானதை தேவன் கட்டளையிடுவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். மூன்றாவது தேவன் செய்ய போகிற அதிசயம் அதுதான். நாலாவது சங்கீதம் 77:14. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஆண்டவர் அவருடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துவார். அவருடைய வல்லமையை நமக்கு விளங்க பண்ணுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் அவருடைய, சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. ஆண்டவர் அவருடைய வல்லமைய உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ, வியாதினால கஷ்டப்பட்ட ஸ்திரீ, ஆண்டவருடைய வஸ்திரத்தை நான் தொடுவேன் அப்படி சொல்லி தொட்டவளுக்கு என்ன நடந்தது? என்ன நடந்தது? என்ன நடந்தது? சொல்லுங்க. சுகம் கிடைத்தது. சொல்லுங்களேன், என்ன கிடைத்தது? ஆண்டவருடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுதுன்னா நமக்கு விடுதலை கிடைக்கும். நோயிலிருந்து, பேயிலிருந்து, எதில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறீங்களோ அதில் இருந்தெல்லாம் விடுதலை கிடைக்கும். ஆண்டவருடைய வல்லமை எது தெரியுமா? ஒரு கயரை இதில் கட்டி வச்சுருக்கிறோம்னு வச்சுங்களேன். அந்த கயரை கட்டி வச்சுருக்கும் பொழுது அதில் தண்ணியை ஊற்றினா அது அப்படி தான் இருக்கும். வேறு எந்த முயற்சி பண்ணாலும் நீங்கள் கையை வச்சு இழுத்தாலும் அது அப்படித்தான் இருக்கும். ஆனால் அதில் கொஞ்சோண்டு பெட்ரோலை ஊற்றி தீயை பொருத்தி வைங்களேன். பொருத்தி வச்சோடனே அது என்ன செய்யும்? என்ன செய்யும்? டப்புன்னு விடும். அதே மாதிரி தான் தேவனுடைய வல்லமை உங்கள் மேலே வருதுன்னு வச்சுங்களேன். ஆவியானவருடைய வல்லமை உங்கள் மேலே வருதுன்னு வச்சுங்களேன். உள்ள உங்களை என்ன கட்டியிருந்தாலும், அசுத்தாவி கட்டியிருந்தாலும், நோய் கட்டியிருந்தாலும் அப்படியே தெரிச்சுக்கிட்டு ஓடும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என் வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி உங்களுக்கு அதிசயத்தை செய்வேன். ஆமென். நீங்கள் விடுதலை பெறுவீங்க. இயேசு கிறிஸ்து அப்படித்தான் அற்புதங்களை செய்தார். அப்போஸ்தலர் 10:38 அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். இன்னைக்கு நிறைய பேரை பிசாசு கட்டி வச்சிருக்கானா? பக்கத்துல பாருங்களேன், பிசாசு கட்டி வச்சிருக்கானா? பிசாசு கட்டி வச்சிருக்கானா? கட்டி வச்சிருக்கானா இல்லையா? எனக்குள்ள எல்லாம் பிசாசு இல்லைன்னு யாரும் சொல்ல முடியும்? கையை உயர்த்தி காமிங்களேன். உங்களுக்குள்ள பிசாசு இல்லை அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள பிசாசு இல்லை என்பதற்கு அடையாளம் நீங்கள் கடவுளை நல்லா நாடுகிறவங்களா தேடுறவங்களா இருப்பீங்க. நீங்கள் கடவுளை தேவனை தேடி வருகிறதுல கொஞ்சம் பின்வாங்குறீங்கன்னா உங்களுக்குள்ள பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், அவன் இன்பமான வசனங்களை பேசுவான்.
நீங்கள் நல்ல ஆண்டவரை பாடுறவங்களா, நல்ல ஆண்டவரை துதிக்கிறவங்களா இருப்பீங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வருவதற்கு சாக்கு போக்கெல்லாம் சொல்ல மாட்டீங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வருவதற்கு ஆர்வம், வாஞ்ச, தாகம் அதெல்லாம் இருக்கும். அதுதான் விடுதலையின் அடையாளம். ஆனால் இன்னைக்கு நிறைய மக்களுக்குள்ள அசுத்த ஆவிகள் தான் கட்டி வச்சிருக்கிறது. ஒரு சகோதரி ஜெபிக்க வந்தது, பல ஆண்டுகளை சின்ன பிள்ளையிலேருந்தே சர்ச்சுக்கு வர்றது. அதுக்காக ஜெபம் பண்ணேன். நான் முதல்ல எப்பயுமே அப்படி தான் ஜெபம் பண்ணேன். பிசாசு உள்ளே இருக்கானா அப்படின்னு பார்த்து ஜெபம் பண்ணேன். அப்படி ஜெபம் பண்ணும்போது கீழே விழுவுது. கீழே விழுந்து எந்திரிக்க மாட்டேங்குது. பிற தண்ணியை தெளித்து மறுபடியும் ஜெபம் பண்ணி நான் சொன்னேன், உங்கள் குடும்பத்தில் சண்டை வர்றதுக்கு காரணம் இந்த பேய் தான். இந்த பேயினுடைய தன்மை என்ன? கணவன் மனைவி சந்தோஷமாக வாழக்கூடாது. அதனால உங்கள் மூலமாக பேசுவான் பிசாசு, அல்லது உங்கள் கணவர் மூலமாக பேசுவான். நீங்கள் உங்கள் கணவர் பேசுகிறாரு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அவன் அப்படி உங்கள் கணவர் பேச மாட்டார். அவன் பின்னாடி இருந்துக்கிட்டு அவன் பேசுவான். உடனே சண்டை வந்துடும், உடனே பிரிவினை. அதான் சாத்தானுடைய தந்திரம். இதுக்கெல்லாம் ஒரு விடுதலையும் விமோசனத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு தான், இதில் இருந்தால் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவதற்கு தான் தேவன் தன்னுடைய வல்லமை அனுப்பி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவிய முதல்ல வெளியே எடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் கணவர் மேலே அன்பு இல்லை, உங்கள் பிள்ளைகள் மேலே அன்பு இல்லை, உங்கள் மனைவியின் மேலே அன்பு இல்லை, உங்கள் பிள்ளைகள் மேலே அன்பு இல்லைன்னா நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், உள்ள மேற்படியாக இருக்கிறான்னு அர்த்தம். உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, நீங்கள் விடுதலை பெற்றவங்களாக இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமே என்ன தெரியுமா? தேவனை நேசிப்போம், தேவனுடைய நாமத்தினால தேவன் கொடுத்த மனைவி பிள்ளைகளை நேசிப்போம், அன்பு செலுத்துவோம், சண்டைக்கு இடம் கொடுக்க மாட்டோம், குடும்பம் சமாதானமாக இருக்கும். அதான் விடுதலையின் அடையாளம். கண்ணீர், வலி, வேதனை இருக்காது. எகிப்து தேசத்துக்குள்ளே இருந்த ஜனங்கள் அனுபவிச்ச அந்த கொடுமைகள், அனுபவிச்ச அந்த கசப்பு இருக்காது. அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் ஜீவன் கசப்பாகும். இன்னும் நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றவங்க அடிமைத்தனத்துக்குள்ளே கிடக்கிறாங்க. பேய் தான். முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுறதும் கிடையாது. என் தலைமையில கழிச்சு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படி சொல்கிறதும் கிடையாது. சர்ச்சுக்கு வந்து லேட்டாக வந்து அப்படி உட்காந்து அப்படி ஓடிடுறது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வர்றது. அப்புறம் அவன் எப்படி ஓடுவான்? பிசாசு. தேவனுடைய வல்லமை இந்த உலகத்தில் இருக்கிறத நம்ம விருதாவாக்கிடக்கூடாது. நம்ம வீட்டில் மின்சாரம் இருக்குது, ஆனால் லைட்டை போடாமல் நம்ம உட்காந்து இருந்தோம்னா யாருக்கு நஷ்டம்? சொல்லுங்களேன். எல்லாரும் நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க? எல்லார் வீட்டில் லைட் எரியுது, நம்ம வீட்டில் மட்டும் லைட் எரியலை, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கரண்ட் வரலன்னு. ஆனால் கரண்ட் வந்து 1 மணி நேரம் ஆகி போச்சு. யாருக்கு நஷ்டம்? அது மாதிரி தான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவ மக்கள் இருக்கிறாங்க. 2024 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வல்லமை உள்ள தேவன் இறங்கி வந்துட்டார். ஆனால் அந்த வல்லமையை இன்னும் நம்ம சுதந்திரிக்காமல் இருக்கிறது நம்ம தவறு தானே. ஆண்டவர் வல்லமை அனுப்புவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் விசுவாசித்து அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய வல்லமை எனக்கு தாரும், ஆண்டவரே உம்முடைய விடுதலை எனக்கு தாரும், ஆண்டவரே உம்முடைய அதிசயத்தை எனக்கு தாரும்னு ஜெபம் பண்ணி பாருங்க. கட்டுகளெல்லாம் கலண்டு போயிடும். நல்லா பாடுங்க, நல்லா துதிங்க, ஆண்டவரை நல்லா தேடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடி வரீங்களோ அந்த அளவுக்கு விடுதலை நமக்கு ரொம்ப அவசியம். ஆமாம். உலக பிரகாரமான ஒரு ஜெயிலுக்கு உன்னை கொண்டு போய் போட போகிறோம்னு சொன்னால் நீ சந்தோஷமாக இருப்பியா? அப்படியே ஜெயிலுக்குள்ளே போட்டாலும் உங்கள் குடும்பத்தார் சந்தோஷமாக இருப்பாங்களா? எப்பொழுது ஜாமீனில் எடுப்போம், எப்பொழுது வெளியே வருவோம் அப்படின்னு தானே முயற்சி பண்ணுவாங்க. இன்னைக்கு அநேகர் சிறைக்குள்ளே இருக்கிறாங்க. சாத்தான் என்கிற சிறைக்குள்ளே இருக்கிறாங்க. அவனுக்கு இரையாக இருக்கிறார்கள். அதனால தான் அவனுடைய காரியத்தை லேசாக சாதிச்சிடறாங்க. குடும்பம் உடைவதற்கு, குடும்பம் பிரிவதற்கு, குடும்பத்தில் அதாவது ஒரே குடும்பத்துக்குள்ளே இருந்து கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு ரீசன் பிசாசு. புரிதனன் சொல்லுகிறது. கணவர் மதுபானம் அருந்துகிறதற்கு காரணம் பிசாசு. குடும்பங்கள் சிதைக்கப்படுவதற்கு காரணம் பிசாசு.
ஆனால் ஜனங்கள் அதை புரிஞ்சு கொள்வது கிடையாது, தேவனிடத்தில் வருகிறது கிடையாது. இன்னும் பேயை சுமந்துக்கிட்டு பேயோட வாழ்ந்தா எப்படிங்க நிம்மதியாய் வாழ முடியும்? ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை நமக்கு செய்யணும். 18 வருஷமா நிம்மற முடியாத இருந்த அந்த கூனிக்கு செஞ்சாரே, ஒரே நாளில் உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டா என்று சொன்னாரே, அதே மாதிரி நமக்கும் ஒரு அதிசயத்தை தேவன் இந்த மாசத்துல செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இவ்வளவுதானே உங்க கை தட்டி? ஆமாம், தேவனுடைய வல்லமை நமக்கு வேணும். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, உபவாச ஜெபங்களுக்கு வாங்க. தேவனுடைய வல்லமை எனக்கு தாங்கன்னு கேளுங்க, தேவனுடைய வல்லமையை விசுவாசிங்க. ஆமென். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை வாசிங்க. சங்கீதம் 145:5 145:5 உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தை பார்க்கலும் உம்முடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன். அதிசயம்னா என்னது? ஆண்டவருடைய கிரியை. அதிசயம்னா என்னது? ஆண்டவருடைய செயல்கள். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நன்மை செய்கிறது தான் அதிசயம். கற்பத்தின் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பது தான் என்னது? அதிசயம். திருமண ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த காரியங்களை அவர் செய்கிறது தான் அதிசயம். வீடு இல்லாத மக்களுக்கு ஒரு வீடு கட்ட உதவி செய்கிறது தான் அதிசயம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய செயல்கள். எகிப்து தேசத்துல தேவன் செய்தாரா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தாரா? ஆண்டவருடைய செயல்கள் வெளிப்பட்டதா? எகிப்தியர்களுடைய தலைச்சான் பிள்ளைகள் மரித்து போனது, ஆனா இஸ்ரவேலர்களுடைய தலைப்பிள்ளைகள் சாகல. இங்க மகிழ்ச்சி இருந்தது, அவங்கள மகிழ்ச்சியில கர்த்தர் நடத்தினார். அதுதான் அதிசயம். ஆண்டவருடைய செயல்கள் உங்களுக்கு வெளிப்படுவது தான் அதிசயம். படிப்புல வெற்றி, எக்ஸாம்ல வெற்றி பெற செய்கிறது, இது எல்லாமே அதிசயம். ஆவிக்குரிய அதிசயம், பூமிக்குரிய அதிசயம் ஆண்டவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஊழியத்தில் ஆத்துமாக்களை கொண்டு வருவது ஆவிக்குரிய அதிசயம், ஊழியங்களை கொடுப்பது ஆவிக்குரிய அதிசயம், ஊழியத்தில் பயன்படுத்துவது ஆவிக்குரிய அதிசயம், நம்ம ஜெபிக்கும் பொழுது அற்புதங்களை செய்வது ஆவிக்குரிய அதிசயம். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு வீடு கட்ட உதவி செய்வது, வாகனம் வாங்க உதவி செய்வது, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு படிப்பை கொடுப்பது, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுப்பது, உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை செய்வது, உங்கள் பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் ஆசீர்வாதங்களை கொடுப்பது, அது பூமிக்குரிய அதிசயம். தேவன் 2 அதிசயங்களையும் செய்கிறவர். ஆண்டவருடைய கிரியைகள் உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகிறது, ஆண்டவர் செய்ய போகிறார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? நல்ல 2 கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் அதிசயங்களை செய்ய போகிறார், ஆண்டவர் அதிசயமான செயல்களை செய்ய போகிறார். ஆனா அதிசயம்னா என்ன தெரியுமா? இதை நம்ம செய்ய முடியாது, வேற யாரும் செய்ய முடியாது, அதுதான் அதிசயம். ஆனா தேவன் மட்டும்தான் செய்ய முடியும். தேவனுடைய செயல்கள், தேவனுடைய கிரியைகள் அதுல வெளிப்படும், அதுக்கு பேர் தான் அதிசயம். ஆண்டவர் செய்ய போகிறார். வேதம் சொல்லுகிறது, நீர் யோசனையில பெரியவர், செயல்களில வல்லவர். செங்கடலை பிளந்தது அவருடைய அதிசயம், மன்னாவை கொடுத்தது அவருடைய அதிசயம், காடைகளை கொடுத்தது அவருடைய அதிசயம், கற்பாறைகள் இருந்து தண்ணீரை கொண்டு வந்தது அவருடைய அதிசயம். அவங்களால அதை செய்ய முடியல, வேற யாரும் அதை செய்ய முடியல, தேவனே செய்தார். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில தேவன் செயல்பட போகிறார். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்களேன், அதிசயங்களை செய்ய போகிறார். நல்லா கையை பிடிச்சி சொல்லுங்களேன், அதிசயமான கிரியைகளை பார்க்க போகிறீங்க. நம்புறீங்களா? என்ன அதிசயம் செய்ய போகிறாருன்னு எனக்கு தெரியல, ஆனா உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதுல தான் தேவன் அதிசயம் செய்ய போகிறார். விசுவாசிச்சீங்கன்னா நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு
நன்றி சொல்லுங்க. நல்ல 2 கையை தட்டி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அதிசயங்களை செய்ய போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அதான் முதல்ல சொன்னல, ஆண்டவர் முடிவில் அவருடைய செயல்களை தொடங்கி புதிய ஆண்டுக்குள்ள அற்புதத்தோடு கொண்டு செல்வார். ஆமென். ஆண்டவர் செய்ய போகிற அதிசயங்கள் இவைகள் தான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் தேவன் செய்ய போகிறார். 1 2 அல்ல, எண்ணி முடியாத அதிசயங்களை தேவன் செய்ய போகிறார். இதான் தேவன் செய்யும் அதிசயம். முதல்ல தேவனுடைய கிருபைகள் தந்து நம்மளை தப்புவிப்பார், நம்மளை ரட்சிப்பார். 2வது திரளான நன்மைகளை கொண்டு வந்து மகிழ்ச்சி ஆக்குவார். நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது எதுவோ அதை கொண்டு வந்து நம்மளை மகிழ்ச்சி ஆக்குவார். 3வது தேவனை கண்டடைய செய்வார், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதை காண செய்வார். 4வது பார்த்தீங்கன்னா தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ணி கட்டுகளை உடைப்பார், விடுதலை கொடுப்பார். பேய்க்கு நோய்க்கு இந்த மாசத்துல வேலையே கிடையாது, எல்லாம் தட்டு பறந்து ஓட போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாக பர்த்திமை கண்களில் தன்னுடைய கரத்தை வச்சு பார்வை அடைவாயாகன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அதே மாதிரி உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்திலையும் அவருடைய கரத்தை வச்சு ஏதோ ஒரு அதிசயத்தை தேவன் செய்ய போகிறார். காணா ஒரு கல்யாண வீட்டிலே தேவன் ஒரு அதிசயத்தை செய்தது மாதிரி உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். நீங்கள் அதிசயத்தை பார்க்க போகிறீங்க. தேவன் அதிசயம் செய்ய போகிறார், அதிசயம் செய்ய போகிறார். ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க, உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும்படி தேவன் பேசியிருப்பார். என் கூட அந்த வாக்குத்தத்த வார்த்தையின் மூலமா தேவன் பேசினார். எனக்கு அதிசயம் செய்வார்னு நான் நம்புறேன். இந்த புதிய ஆண்டுக்குள்ள போகும்பொழுது நான் கண்ணீரோடு போக மாட்டேன், நான் கவலையோடு போக மாட்டேன், நான் வியாதியோடு போக மாட்டேன், நான் பேயோடு போக மாட்டேன். அதிசயத்தை பெற்றுக்கொண்ட மகளா போவேன் அப்படின்னு நம்புறவங்க எத்தனை பேர்? 2 கைகளை உயர்த்தி உட்கார்ந்திருந்தாலும் 2 கைகளை உயர்த்தி அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்களேன். ஒரு 10 முறையாவது சொல்லுங்களேன், அதிசயங்களை செய்கிறவரே. எப்பா நான் புது வருஷத்துக்குள்ள அதிசயத்தோடு தான் போவேன்ப்பா. என் வாழ்க்கையில் நீங்க அதிசயங்களை செஞ்சிருப்பீங்க. நான் சந்தோஷமா தான் புது வருஷத்துக்குள்ள போவேன், நான் மகிழ்ச்சியா தான் புது வருஷத்துக்குள்ள போவேன். என் துக்கமெல்லாம் இந்த வருஷத்தோட முடிஞ்சிடும், என் கண்ணீரெல்லாம் இந்த வருஷத்தோட முடிஞ்சிடும், இந்த மாசத்துல முடிஞ்சிடும். தேவனுடைய செயல்கள் எனக்காக எழும்ப போகிறது. என் கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. சகோதரர்கள் ஜெபிங்க ஐயா, ஐயா ஜெபிங்க ஐயா, உங்க மேல ஆண்டவருடைய செயல்கள் வருகிறது. சிஸ்டர் ஜெபிங்க, பின்னாடி இருக்கிறவங்க ஜெபிங்க. கட்டுகள் கலந்து விழுகிறது, அசுத்த ஆவிகள் ஓடுகிறது, பேய்கள் ஓடுகிறது. மா கா பா கா பா கா பா. நீர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் அழைத்து கொண்டு வந்த அத்தனை ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா, அதிசயங்களை காண செய்யுங்கப்பா. புதிய ஆண்டுக்குள்ள அதிசயத்தோடு போகணும் ஏசப்பா, சாட்சி சொல்லணும் ஏசப்பா. மகிமைப்படுங்க, மகிமைப்படுத்துங்க. இந்த மாதம் முழுவதும் கூட இருங்க. எங்க ஊழியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எங்களுடைய எல்லா காரியத்திலும் உடைய செயல்கள் வெளிப்படட்டும். பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. உங்க நன்மையும் கருமையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.